திருப்பூர்ல உள்ள அதிசய தண்ணீர் சித்தர் பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல பல குடும்பங்கள் சீரழியறதுக்கு காரணமா இருக்கிறது குடிப்பழக்கமும் போதைப் பொருள் பழக்கமும் தான். அப்படி குடிபோதையில வாழ்க்கையை தொலைச்சிட்டு வர்றவங்களுக்கும் மறுவாழ்வு தராரு தண்ணீர் சித்தர். போதை பழக்கம் உள்ளவங்க தண்ணீர் சித்தர் கிட்ட வந்து போனா அதுக்கு பிறகு அந்த நினைப்பே அவங்களுக்கு ஏற்படாதான். வீட்டில் வந்து நான் சொன்னபடி கேட்கறது இல்லைங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் செய்யறதுங்க. என்ன நினச்சிங்க? அதை சரக்கு போடணும், ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னா மத்தியானத்துக்கே சாப்பிடுவேனுங்க. அப்புறம் பாக்கு எல்லாம் அதிகமாகிடுச்சுங்க, கை கால் வலி இதெல்லாம் ஓவராக வந்துடுச்சுங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயுமே 2-3 பக்கம் ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. நானும் சொல்கிறபடி கேட்குற மாதிரி இல்லைங்க. அப்புறம் சாமிக்கிட்ட ஒரு நாள் எங்கள் அக்கா வந்து கூப்பிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் அங்கே வந்ததுலேருந்து அப்புறம் சாமிக்கு அந்த கும்பிட்டுங்க தீர்த்தம் கொடுத்தாரு. அந்த தீர்த்தத்துக்கு போடுறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகிங்க. ஒரு 2 மாத அளவில் சுத்தமாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த 4-5 வருஷமாக சாமிக்கிட்ட மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவனுங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கிறேங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புற இந்த அதிசய சக்தி வாய்ந்த தண்ணீர் மருத்துவத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நானும் ஒரு தடவை அதை முயற்சி பண்ணி பார்க்க ஆசைப்பட்டேன். காலையிலேருந்து நான் இங்கே நின்று இதை வந்து டெமோ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அந்த டெமோ என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், தானாக உணர்ந்தால் மட்டும்தான் புரியும், தானாக உணர்ந்தால் மட்டும்தான் புரியும்னு சொல்கிறார். இப்போ நான் அவர்கிட்ட எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன் அதிகம், எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் அதிகம் டென்ஷன் ஆகிடுறேன், அதை சொல்லி நான் அவர்கிட்ட வந்து எப்படி இருக்குது என்னோட உடல்நலம் எப்படி இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ அவர் வந்து டெமோ காட்ட போகிறாரு என் மேலே. ஸோ என்ன செய்யணும்? அதாவது உடலில் எப்படி டெமோ காட்டணும் திடீர்னு செய்ய முடியாது. ஒரு முறையாக ஒரு வாழைப்பழம் ஒரு சிப்பு, எலுமிச்சம்பழம் 2, நெய் 100, தேன் 100, பனங்கள் கண்டு 100, உங்களுக்கு பிடித்தமான பொருள்கள் எது பிடிக்குதோ வாங்கிட்டு வந்து எங்கள் பூஜையில் வச்சு நாங்கள் அதை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து டெமோ பண்ணி காமிப்போம். பூஜை பண்ண பின்னாடி அது என்ன சக்தின்னு காட்டுவீங்க. நாங்கள் எங்களோட வைத்தியம் எடுத்த நிலையிலிருந்து உங்களுடைய உடம்பு உங்களுக்கு வெயிட்லெஸ் தெரியாது. எப்போ உடம்பு ஓய் கேட்குதோ அதை அந்த மாதிரி செயல்பட்டுருக்கு இருக்குது. எப்படி செல்ஃபோனில் டவர் ஊறு மாதிரி போய் கேட்குதோ நம்ம உடம்புக்கு என்ன வேணுங்கிறது உங்கள் உள்ளுணர்வு 100% உணர்வு. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன பொருளை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மற்ற மக்கள் மாதிரியே என் பேர் எழுதின ஒரு பையில பூஜைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சேன். முதல்ல மற்றவங்களுக்கு செஞ்ச மாதிரியே என்னோட உடல்லையும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க என் கைகளுக்கு கீழே அவரோட கைகளை வச்சார். நானும் பிரஷர் கொடுத்து அழுத்தினேன். சாதாரணமா என்னால அவர் கைகளை அழுத்த முடியல. நான் கொண்டு வந்த பூஜை பொருட்களை பூஜை செஞ்சு கொண்டு வர வரைக்கும் எதிரில் இருக்கிற கண்ணாடியில சாமியை நினைச்சு வணங்க சொல்லிட்டு போனாரு தண்ணீர் சித்தர். கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்த அவர் பூஜை பொருள்ல இருந்த தண்ணியை வெளியே எடுத்து கொஞ்சம் லேசா தொட்டுட்டு மறுபடியும் பிரஷர் கொடுத்து அழுத்த சொன்னார். அப்போ என் உடல்ல கொஞ்சம் சக்தி அதிகரிச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். மறுபடியும் செல்போனை கையில கொடுத்த பிறகு பிரஷர் கொடுத்தப்போ திரும்பவும் பழைய மாதிரி நான் உணர்ந்தேன். மறுபடியும் நான் சக்தியை பெற தண்ணிய கைகள்ல தடவி மறுபடியும் செஞ்ச போது இழந்த சக்தி எனக்கு திரும்ப கிடைச்சது. எனக்கு இப்போதைக்கு நோய்கள் எதுவும் இல்லாததால இதுக்கு மேல நான் தண்ணீர் சிகிச்சையை தொடர வேண்டியதில்லை. ஆனாலும் நானும் தீர்த்தம் திருநீரை வாங்கிட்டு வெளியே வந்தேன். எல்லா மக்களை போலவும் நானும் தீர்த்தம் அடிக்கிற இடத்துல நின்று தீர்த்த அடியையும் வாங்கினேன். நடக்கிற அதிசயங்களை வெளியில இருந்து பாக்குறத விட அதுல நாமும் பங்கெடுக்கும் போதுதான் அதோட மகத்துவம் நமக்கு தெரியுது. அப்படித்தான் தண்ணீர் சித்தரையும் இந்த நீர் மருத்துவத்தையும் நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்பவும் இன்னொரு அசைன்மெண்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட்.